ஹலோ கைஸ், வெல்கம் பேக். மியூசிக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். அப்படி மியூசிக் சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் தான் நான் வாங்கியிருக்கேன். அது என்னன்னா, இங்கே இல்லை. வழக்கமாக நான் பொருள் வாங்கினா இங்கேயே கொண்டு வந்து உங்கள் கண்டு முன்னாடி காமிச்சிருவேன். பட் இந்த பொருள் இங்கே வராது, நம்ம கைக்கு வராது. நாம தான் அந்த பொருள் இருக்க இடத்துக்கு போகணும். ஸோ அப்படி என்னடா பொருள் வாங்கியிருக்கேன்னா வாங்க காட்டுறேன். எஸ், என்னடா ப்ராடக்ட் கம்பெனிட்டு தனியாக வந்து உட்காந்துருக்குன்னு கேட்குறீங்களா? ஸோ ஒரு சஸ்பென்ஸாக அப்படியே ஒரு திகிலோடு அதை காமிக்கலான்னு இருக்கிறேன். ஸோ டடான் டான். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிற அந்த ப்ராடக்ட்டு. வாவ், 4.1 ஹோம் தேட்டர். இது ஒரு நிமிஷம். இந்த ஹோம் தேட்டர் நீங்கள் ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணிட்டேடா அப்படின்னீங்க. ஆமாம், இந்த ஹோம் தேட்டரை, அதாவது இதே மாதிரி இருக்க இதே மாடல் ஹோம் தேட்டரை நான் அன்பாக்சிங் பண்ணிட்டேன். பட் ஆனால் அது இந்த ஹோம் தேட்டர் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி 4.1 அன்பாக்சிங் பண்ணது என்னோடய எம்டி வீட்டில் ஆல்ரெடி அங்கே போட்டாச்சு. அது அன்பாக்சிங் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு அன்பாக்சிங் பார்க்கலன்னா மேலே நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். லிங்க்கு போடுறேன், அதில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன், போய் பார்த்துக்கலாம். அண்டு உங்களுக்கு அப்போ அன்பாக்சிங் பண்ணி தான் பார்த்தேன். சவுண்ட் டெஸ்ட் ஓரளவு தான் அங்கே காமிச்சேன். இப்போ வந்து ரிவ்யூவாக பார்த்துருவோமே. பட் ரிவ்யூவாக இருந்தாலும் டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் வெளியே கத்திகிட்டே இருக்கிறது பெரிய ப்ரௌனி. அந்த ப்ரௌனி என்னென்னா, நான் எப்போல்லாம் கேமரா ஆன் பண்ணி வீடியோ எடுக்க நினைக்கிறோம் அப்போ தான் வெளியே கத்திகிட்டு இருப்பான். சரி ப்ரௌனி, சரி நான் அப்புறம் வந்து பார்த்துக்குறேன்டா. சரி, ஓகே. ஸோ பேனாசோனிக் இந்த இதோட ஸ்டேட்டஸ், இதோட லெவல் இதெல்லாம் நான் பார்க்க தேவையில்ல. பட் ஆனால் அந்த ஸ்ட்ரெச்சரை நான் போன டைம் அன்பாக்சிங் எப்போ ஓரளவுக்கு காமிக்காத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் வீடியோ. நம்ம சேனல்லே ஃபஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ அதுதான். ஸோ இந்த பாக்ஸை நான் இப்படி ஈஸியாக தூக்கி வைக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உள்ளே எதுவும் மேட்ரு இல்லை, உள்ளே இருக்கிறதெல்லாம் காலி. ஏன்னா ஹோம் தேட்டர் உள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இப்படி நான் அசால்ட்டாக ஒத்த கையில் கூட தூக்க முடியாது. இது அன்பாக்சிங் ஒன்லி ரிவ்யூ பண்ணுற ஐடியா மட்டும் இருந்தாலும் உங்களுக்கு நான் அன்பாக்சிங் காட்டியே தருவேன். ஸோ இது ஒரு வித்தியாசமான அன்பாக்சிங். ஏன்னா இது ஒரு 2 கைகளால் மட்டும் ஓப்பன் பண்ணது அல்ல, பல கைகள் சேர்ந்து ஓப்பன் பண்ணுது, போட்டு ஓப்பன் பண்ணுது. நான் அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக இந்த வீடியோவை உங்களுக்கு காமிச்சிடுறேன். போன டைம் அன்பாக்சிங்கில் அவ்வளோவா பாக்ஸை சுற்றி காமிக்காத மாதிரி எனக்கு தெரிஞ்சு சில இதை ஷார்ட்டாக டக்குன்னு முடித்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நான் என்னென்ன விட்டுருச்சுன்னு நினைக்கிறேனோ, என்னென்ன நான் சொல்லாமல் விட்டேன்னு நினைக்கிறேனோ அதை இந்த வாட்டி சொல்லிடலான்னு இருக்கேன். சரி, ஓகே, வாங்க போகலாம். நான் தான் எடுத்தேன். நான் தான் ஃபஸ்ட்டு. அப்பா பத்தியா இதுக்கு சரி, இந்த டிவியில் என்ன ஓடுறது? நெட்டு கனெக்ட் பண்ணி விட்டு போடுவோம். இதுதான் பெரிய ஆயுதம். பெரிய ஆயுதம். அது ஃபியூச்சர் பேப்பர் எதுவும் ஆகாது. அது குரங்கு கையில் இருக்க பூமாலை. வெக்கம். இது தோன்றக்கூடாது. அது என்ன? அதான் வால்யூம். அது வால்யூமே, இதெல்லாம் டச்சு. சரி சரி. அப்படியே டிவியில் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். பெருவலாம். இன்னமும் ஃப்ரேமில் நீங்கள் பாக்ஸே பார்த்துருந்தீங்கன்னா டென்ஷன் ஆகிங்கன்னு தெரியும். ஸோ அதனால் இனிமேல் நம்ம பாக்ஸை பார்க்க வேண்டியதில் டைரெக்டாக ஹோம் தேட்டர் பார்த்துருவோம். எஸ், நான் கொஞ்சம் எஸ் இதுதான் அந்த ப்ரூஃப் வந்துடும். போன டைம் இதோட ஸ்ட்ரெச்சரை நான் வளைச்சி காமிச்சேன். பட் இதோட ஃப்யூச்சரை அவ்வளோவா நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நான் இப்போ தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இது அன்பாக்சிங் பண்ணி 1 வாரம் ஆகுது. ஸோ நான் வீடியோ எடுக்கிறதுக்காகவே இதை நான் இன்னும் ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு இடத்துல நான் வைக்காமல் இருக்கேன். அதாவது ஹோம் தேட்டர்னால் பாட்டமில் வச்சுட்டு ஸ்பீக்கரை 4 மூலையில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கேன். ஸோ இதோட ஃப்யூச்சர்னு பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு பெருசாக அன்பாக்சிங் நான் அதிகம் இன்னும் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ அதனால் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக நான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. ஸோ சொல்லிடுறேன். இது வால்யூம் பட்டன். இதுக்கும் ஹோம் தேட்டர் நான் ஆன் பண்ணிடுறேன்.
ஆன் பண்ணோடனே ரெட் கலரில் இண்டிகேட் ஆகும். அண்ட் இப்போ நான் வந்து ப்ளூடூத் மோட் அப்படின்னு நான் பண்ணேன்னு வச்சுங்க, ப்ளூடூத் மோடில் நான் ஆக்டிவேட் பண்ணேன்னா இது அதுக்கு கொடுத்த ரிமோட் அழகாக பேக் பண்ணி வச்சுருக்கேன். பொதுவாக எனக்கு வந்து எந்த ஒரு பொருளையுமே சேஃபாக வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். இன்னும் இந்த இது அன்பாக்சிங் முடிஞ்சதுமே ஹோம் தேட்டரி நான் ஒரு கவர் போட சான்சஸ் இருக்குது. ஏன்னா மேலே வந்து டச்சு. சரி நான் பாயிண்ட்டு போகிறேனே. ஸோ இப்போ நான் வந்து ப்ளூடூத் மோட் ஆக்டிவேட் பண்ணேன்னா அந்த லைட்டு பிளிங்க் ஆகும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் மேலே பார்த்தோன்னா நல்லா டச் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ப்ளூடூத் அடுத்தோடனே ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நான் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக எங்களோட டிவியில் கனெக்ட் ஆகிடுச்சு. சரி ஓகே, வால்யூம் நான் இப்போ கம்மி பண்ணிவிட்டு இதான் வால்யூம் கம்மி பண்ணுறது. ஸோ இது மினிமம் மேக்ஸிமம் இந்த வால்யூம் இந்த இது பேர் என்ன ரவுண்டாக, இந்த ரவுண்ட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நான் மேக்ஸிமம் சுற்றிக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு ஒரு எண்டே கிடையாது. ஸோ மேக்ஸிமம் ஆனால் மேக்ஸிமம் வால்யூம் வந்து நின்றோம், மினிமம் வந்து மினிமம் வால்யூம் நின்றோம். அண்டு இதெல்லாம் மோடு, பேக்கு, பாஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் சாங், அதுக்கு முன்னாடி சாங், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸு. ஸோ இது எல்லாமே டச்சு. ஸோ நான் துடைக்கிறங்கிற பேரில் இப்படி கையை வச்சு துடைச்சாலே நெக்ஸ்ட் மோடுக்கு போயிடுது. இல்லை ப்ளூடூத் மோடில் இருந்து இங்கே இந்த இதில் டச் ஆச்சுன்னா ப்ளூடூத் மோட்லேருந்து ஆக்ஸ் மோடுக்கு போயிடுது. அண்டு அப்படியே பார்த்தோன்னா நம்ம பேக்கில் திருப்பி பார்த்தோன்னா போன டைம் நம்ம அன்பாக்சிங் அப்போ இந்த பின் ஆக்ஸ் பின் நான் காமிக்கல. ஸோ 2 கேபிள்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஆக்ஸ் டு ஆக்ஸ் அண்டு ஆக்ஸ் டு ஏவி. ஸோ இப்போ நான் டிவியில் என்னோடய செட்டாப் பாக்ஸில் ஆக்ஸ் டு ஏவியில் நான் கனெக்ட் பண்ணேன். காரணம் என்னென்னா இப்போ வந்து என்னோடய டிவியில் ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிருக்கு. பட் என்னென்னா இது வந்து எவ்ரி ஒரு 30 நிமிஷம் தான் கனெக்டிவிட்டியில் இருக்குது. என்னென்னா 30 நிமிஷத்துக்கு அப்புறம் ப்ளூடூத்தில் வந்து ஆடியோ ஒன்றையும் கனெக்டில் இருக்குது, ப்ளூடூத் கனெக்டில் இருக்குது. பட் ஆடியோ வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுது, ஆடியோ வந்து மட்டும் வரமாட்டேங்குது. ஸோ நான் ஏதோ ப்ளூடூத் கம்ப்ளைண்ட்டு, ஹோம் தேட்டர் தான் கம்ப்ளைண்ட்டோ அப்படின்னு நினச்சேன். பட் நான் என்னோடய மொபைலில் கனெக்ட் பண்ணி ஒரு 2 hours ப்ளே பண்ணி பார்த்தேன். ஸோ ப்ளூடூத்தில் எந்த வித கம்ப்ளைண்ட்டும் இல்லை. என்னென்னா இந்த எம்ஐ டிவிக்கும் இதுக்கும் உள்ள ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் தான் ஏதோ எரர் வருது, 2க்கும் மிஸ்மேட்ச் ஆகுது. அதாவது பேனாசோனிக்கும் எம்ஐக்கும் ஏதோ சண்டை போல், அதனால் 2 பேர் ஒத்து வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு ஆக்ஸ் டு ஆக்ஸு கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் கொஞ்சம் நேரம் மட்டும் இப்போ காலையில் ஒரு 2-3 சாங் நான் ப்ளே பண்ணுவேன். ஸோ இந்த தர்மதுரை அண்டு பிகில் அண்டு நான் சிரித்தாள், இந்த 3 சாங் நான் ரெகுலராக காலையில் கேட்குற சாங்கு. ஸோ இந்த சாங்க்கு வேண்டி நான் ஹோம் தேட்டர் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி கேட்டுக்குவேன். ஸ்பீக்கர், ஸோ என்னப்பா ஓகே, 4 ஏவி பின்னு ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க அண்டு 4 ஸ்பீக்கர்ஸு. ஸோ ஸ்பீக்கர் ஓரளவு கம்ஃபர்டபுள். அது போன டைமே நான் சுற்றி காமிச்சிட்டேன். அண்ட் இது பின்னு. ஸோ இப்போ கனெக்ட் பண்ணோன்னா நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே இது ஹோம் தேட்டரோட பேக் சைடு நம்ம பார்த்துட்டோம். அப்படியே நம்ம இங்கே பார்த்தோன்னா போன டைம் இதை நான் அன்பாக்சிங்கில் காமிக்கவே இல்லை. யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஎஸ்பி போர்ட் நம்ம கொடுக்கும், யூஎஸ்பியில் நம்ம பென்ட்ரைவில் போட்டு சாங் கேட்குறோம்னா அந்த தாராளமாக கேட்டுக்கலாம். எனக்கு இது வரைக்கும் அதுக்கான தேவைகள் வரலை. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்பீக்கரை 4 மூலையிலும் மாட்டிடலாம். ஆல்ரெடி என்னோடய வீட்டில் 4 பக்கமும் ஒரு 4 ஸ்பீக்கர் மாட்டி வச்சுருக்கேன். அது என்னென்னா எல்லாமே வந்து பாடுமான்னு கேட்டாங்க. பட்டு இந்த லாக்டவுனில் வேறு லெவலில் நாங்கள் வேலை பார்த்து எல்லாத்தையும் போவச்சு விட்டுட்டோம். இப்போ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி நம்ம புது ஸ்பீக்கர்ஸை மாட்டுவோம்.
ஸோ இப்போ நம்ம 4 மூலையில் ஸ்பீக்கர் மாதிரி இருந்த ஸ்பீக்கரெல்லாம் கழட்டி எடுத்துகிட்டு நம்ம ஹோம் தேட்டர் ஸ்பீக்கர் இப்போ 4 மூலையிலையும் மாட்டியாச்சு. ஸோ ஸ்பீக்கர் கூட இன்பில்டாக வர ஒயர் எப்படின்னா மேக்ஸிமம் வந்து 6 மீட்டர் வருது. 6 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அது எவ்வளோ கேபிள் லென்த் அப்படின்னு நான் பார்க்கல. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு 6 மீட்டர் வர மாதிரி தெரியுது. ஸோ 4 ஸ்பீக்கருக்கும் 3 ஸ்பீக்கர் ஆல்ரெடி நான் வீடு ஒயரிங் பண்ணும்போது ஒயர் விட்டு வச்சேன். ஸோ அதனால் நான் கட் பண்ணி 4 மூலையும் நான் ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டேன். அண்டு ஒரு ஸ்பீக்கர் மட்டும் நான் ஒயரை டிஸ்கனெக்ட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா இந்த கார்னருக்கு வந்து லென்த் கம்மி தான். இந்த ஒயர் வந்து இங்கே 2 வாட்டி கூட மேலே போயிட்டு வரலாம், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஒயரை கனெக்ட் பண்ணி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி ஹோம் தேட்டரோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு கேட்போம். ஸோ இப்போ சாங்கை ப்ளே பண்ணுவோம், சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுவோம். வந்து டிவிலையும் சரி ஹோம் தேட்டர் சரி மேக்ஸிமம் வால்யூமில் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ உண்மையிலே எஃபெக்ட் வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு சுத்தமாக தெரியல. நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்து செக் பண்ணிட்டேன் எஃபெக்ட் எப்படி தெரியுதுன்னு. அதாவது டிவியில் இது வரைக்கும் எம்ஐ டிவியில் மட்டும் ஓடிட்டு இருந்தது. ஸோ எம்ஐ டிவிலையும் அண்டு ஹோம் தேட்டர்லேயும் எஃபெக்ட் எப்படி மாறி கேட்குது அப்படின்ட்டு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். லைவாக நான் இங்கே கேட்குறதுக்கு ரொம்பவே நல்லா பெட்டராகவே இருக்குது. இன்ஃபேக்ட் நான் இப்போ ஹோம் தேட்டரில் கேட்டு பழகிட்டு இப்போ டிவியில் நான் வச்சுன்னா என்னால் கேட்கவே முடியல. ஏதோ ஒரு சின்ன குட்டி ஸ்பீக்கரில் கேட்குற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் ஒரு காலத்தில் நான் எம்ஐ டிவி முதல்ல வாங்கும்போது ஹோம் தேட்டர் தேவைடா, எம்ஐ டிவியோ போதும்டா அப்படி அந்த லெவலில். ஏன்னா ஹோம் தேட்டரோட கம்பேர் பண்ணும்போது எம்ஐ டிவி கம்மியாக இருக்குது. பட் ஆனால் எம்ஐ டிவியும் சவுண்ட் எஃபெக்ட் வேறு லெவல். ஏன்னா மைனூட்டாக அந்த ஊஃபரு மைனூட்டான சவுண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறது தான் கொஞ்சம் ஹோம் தேட்டரோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். ஆனால் டிவிலாம் ஒரு காலத்தில் வாங்கும்போது ஹோம் தேட்டரே வேணாம், இந்த டிவியே போதும் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வாரம் தள்ளி போயிட்டே இருந்தனால நான் இன்னும் வீடியோ இதுவே எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. ஏன்னா இதை விட பெட்டராக நான் இமேஜின் பண்ணியிருந்தேன் வீடியோ இப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணும் அப்படின்னு. பட் டைமுகள் தள்ளி போயிட்டே இருக்கனால என்னோடய இந்த ஹோம் தேட்டர் ஒரு மூலையிலே வாங்கிட்டு வந்து ஒரு வாரமாக ஒரு மூலையிலே வச்சுருந்தேன் ஸ்பீக்கர்ஸ் எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணாமல். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபீலை எஃபெக்ட் பண்ணுற டைம் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது. அப்படிங்கிறதுக்காக நான் வந்து டக்குன்னு அசம்பிள் பண்ணிட்டு வீடியோ இன்றைக்கி ப்ளே பண்ணிட்டேன். 80 வாட்ஸ் ஹோம் தேட்டர் தான். 120க்கு கீழே வாங்காதீங்க, நான் எஃபெக்ட் உங்களால் அவ்வளோ நல்லா இருக்காது, வாங்குறோம் பெட்டராக வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த 4.1 இந்த 80 வாட்ஸ் வந்து ரொம்பவே பெட்டராக இருக்குது. எனக்கு இதுவே அந்த நம்ம ப்ளே பண்ண சாங்க்கு ஏற்ற மாதிரி வெறித்தனமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு நம்ம வந்து ஒரு மீடியமில் ஒரு பெட்டரான சூஸ்னால் கண்டிப்பாக பேனசோனிக் நம்ம சூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நான் நிறைய அன்பாக்சிங் பண்ணும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, ஏன்டா நீ தேவையில்லாமல் மார்க்கெட்டிங் பண்ணுற, அந்த கம்பெனிக்கிட்ட காசு வாங்கிட்டேன்னு. அதேமாரி இந்த பேனசோனிக் கம்பெனிக்கிட்டே நான் எந்த வித காசு வாங்கலை, நான் தேவையில்லாமல் மார்க்கெட்டிங் பண்ணல. நான் வாங்கினேன், எனக்கு பெட்டராக இருந்தது, அதை நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இது மாதிரி ஒரு பெட்டரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.